ஓவியக் கலைகளின் காதலர்களே, உங்களை இந்த சாலையோர ஓவியர் வரவேற்கிறேன். இந்த சாலையோர ஓவியர் வரைந்து கொண்டிருக்கும் ஓவியங்களை எங்கு கண்டாலும் வந்து பார்த்து, ரசித்து, பரவசம் அடைவது எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அதை படைத்தவன் எங்களைப் போன்றவர்களுக்கு உங்களால் இயன்றதை கொடுப்பதும், அதை அந்த மன நிறைவுடன் செல்வதும் நாங்கள் வாடிக்கையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அத்தோடு வாய்ப்பு கிடைத்தால் எங்களோடு நீங்கள் பேச ஆர்வமாக இருப்பதும் நான் அறிவேன். அந்த விதத்தில் என்னோடு பேச தொடங்கும் பொழுது, ஓவியரையா உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா நீங்க வரைகிற ஓவியங்கள் எந்த இடத்துலயும் உங்க பேரை நான் எழுதுறதே நாங்க பார்த்தது இல்ல அப்படின்னு தொடங்கி நிறைய கேள்விகளை கேட்பாங்க. அதே நேரத்துல நான் அந்த வரைஞ்சு முடிக்கிறதுன்றது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏதோ இந்த உலகத்தோட பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு உணர்வா தான் நான் அதை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். சரிங்களா? அதை கூட கேட்பாங்க, எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறீங்க, ஏன் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறீங்களா, சீக்கிரம் வரைவீங்களான்னு கேட்பாங்க. அதுக்கான பதில் இன்ற வரைக்கும் என்கிட்ட இல்லை. அதை நான் ஓவியர் இந்த லோகத்தோட பேச விரும்ப தொடங்கினாலே அவன் தனக்கு சௌரியமான இடத்துல உட்காந்து வரைய ஆரம்பிச்சிடறான். அந்த உணர்வோட தான் நான் இப்போ வரைக்கும் அதை செஞ்சுட்டு இருக்கிறேன். அந்த விதத்துல நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளில் மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, நீங்க வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கூட உங்க பேர் அதுல எழுதலாம்ல, ஏன் எழுத மாட்டேன்றீங்க? அப்படின்னா உங்க பேர் என்ன, நாங்க தெரிஞ்சுக்க கூடாதா, சொல்லுங்க அப்படின்னு அடிக்கடி கேட்பாங்க. எனக்கு அதுல ரொம்ப விருப்பம் தான். ஏன்னா என்னுடைய பேர் ஒன்னோ ரெண்டோ கிடையாது. என்னுடைய பேர் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். சரி, உங்களுக்கு பிடிச்ச பேர் கூட எழுதலாம் இல்ல அப்படின்னு கூட ஒரு கேள்வி இருக்கு. ஆனா பிடிச்ச பேர் எழுத கூட என்னுடைய மனம் இப்போது என்னை அனுமதிக்க மாட்டேங்குது. அதே நேரத்துல என்னுடைய பேர் என்ன, அல்லது என்னை எப்படி கூப்பிடுறாங்க, என்னை எப்படி கூப்பிட்டா எனக்கு பிடிக்கும், இந்த மாதிரியான விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். இதுல உங்களுக்கு ஏதோ பிடிச்ச பேரை சொல்லுங்க, அதை நான் எதிர்வரும் காலங்கள்ல எழுதலான்னு நான் நினைக்கிறேன். அதுக்குதான் இந்த காணொளி பதிவு. என்ன ஓவிய கலையின் காதலர்களே, ஆயத்தமா இருக்கீங்களா? இந்த ஓவியர் சொல்லட்டுமா? பொதுவா தொட்டிய நாயக்கர் சமுதாயம் சேலம், கரூர், நாமக்கல், மதுரை, தேனி, கம்பம், ஈரோடு, கொல்லிமலை, அந்த ஆத்தூர், பெரம்பலூர், இந்த மாதிரி பகுதிகளில் ஏராளமான வசிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சடங்குகளை பின்பற்றக்கூடிய, இன்றளவிலும் சாதிய சடங்குகளை பின்பற்றக்கூடிய சமுதாயத்தை சார்ந்தவன் நான். சரிங்களா? இது ஒரு தகவலுக்காக. சரிங்களா? அந்த விதத்துல தெலுங்கை பேசக்கூடிய பூர்வீகமாக கொண்ட எங்க ஆர்த்தடாக்ஸ் கம்யூனிட்டியில குடும்பத்தில் பிறக்கக்கூடிய முதல் ஆண் குழந்தைக்கு பொம்முசாமி அல்லது பொம்மு என்று பெயர்ல கூப்பிடுவாங்க. சரிங்களா? அதுதான், அது இறுதி வரைக்குமே அந்த பேர் தான். எனக்கு அப்படி வைக்கப்பட்ட முதல் பெயர் பொம்மு. பொம்முசாமின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? அதே நேரத்துல எங்க அம்மா அதை கூப்பிடுறாங்களோ இல்லையோ, மகேஷு மகேஷ்னு தான் அடிக்கடி கூப்பிடுவாங்க. இது சாதாரண நேரத்துல கூப்பிடுவாங்க. இதே கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கடா போயிட்டு தொலைஞ்ச பரதேசி நாய், பரதேசி குக்கா, எக்கடா போய் தொலைஞ்சிட்டீவே, அப்படிதான் கூப்பிடுவாங்க. சரிங்களா? பொம்மு, மகேஷு, பரதேசி குக்கா, இப்படி தொடங்கின பெயர்கள் என்ன ஆகுதுன்னா, அக்கம் பக்கத்துக்காரங்க சரிங்களா என்ன சொல்லுவாங்க, எங்க ஊர்ல இருக்கிறவங்க, இதே சாந்தமாங்களா கொடுக்கா ரா ரா அப்படின்னு கூப்பிடுவாங்க. சரிங்களா? அப்புறம் என்ன சொல்லுவாங்க, எங்க அம்மாவுடைய தோழிகள் எப்படி கூப்பிடுவாங்கன்னா, கலிவாணி கொடுக்கா ரா ரா. இதே தமிழ்ல கூப்பிடுறவங்க, கல்யாணி மவனே வாடா, ஏடா சாந்தமங்களா மவனே வாடா, இப்படி எல்லாம் கூப்பிடுவாங்க. இன்னொரு சிலர் கொங்காணி கொடுக்காராரா, ஏன்னா எங்க அப்பா அடிக்கடி தெலுங்கு தாண்டி தமிழ் தான் பேசுவார். ஏன்னா என்னுடைய தந்தை பழனிசாமி தொட்டி நாயக்கர் என்ன பண்ணுவார்னா, சிறு வயது முதலே சேந்தமங்கலத்துல பிறந்து வளர்ந்து அந்த பகுதியில பிறந்து வளர்றாரு. சேந்தமங்கலம் பள்ளியில படிக்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த காலத்திலே 10ஆம் வகுப்பு வரை படிச்சுட்டு பியூசி வரைக்கும் தொடர்றாரு. ஆனா அதே நேரத்துல என்ன மாதிரி நிறைய வாசிக்கிறார். சரிங்களா? அந்த விதத்துல தமிழ் தான் அதிகமா பேசுவார். தெலுங்கு அவரை பேச தயங்குவார். அதனால கொங்காணி கொடுக்கா வாடா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த விதத்துல கொங்காணி கொடுக்கான்ற பேரு இருக்கு. சரி, இதோட நான் பள்ளிக்கூடத்துல சேர்க்கப்படுறேன். அப்ப எனக்கு பள்ளிக்கூடத்துல மகேந்திரன் பேர் வைக்கிறாங்க. சரிங்களா?
இந்த மகேந்திரன் பேர் ஏன் வச்சீங்கன்னு நான் வயது வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய பெற்றோர்கள் கேட்டேன். அதுக்கு என்னுடைய தந்தை சொன்னாரு, நான் நிறைய வாசிச்சதுல மன்னர்கள் பெயர்ல மகேந்திரவர்மன், மகேந்திர பல்லவன் அப்படின்னு வந்தது உண்டு. சரிங்களா? எங்க அப்பா வந்து இயக்குனர், தமிழ் இயக்குனர் மகேந்திரனுடைய திரைப்படங்களை ரொம்ப விரும்பி பார்ப்பாரு. காரணம் எங்க அப்பா வந்து அக்கா, தங்கை, அண்ணன், தங்கை பாசங்கள் ரொம்ப அதிகம். அதனால என்னவோ எனக்கு மகேந்திரன் பெயர் வச்சதா சொன்னார். இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்புறம் பள்ளிக்கூடம் சேர்ந்ததுக்கு அப்புறம் என்னுடைய நண்பர்கள், என் கூட படிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, குண்டான்னு கூப்பிடுவாங்க. இதே என்னுடைய 1ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ் டீச்சருங்கெல்லாம், டேய் டெல்லி வருமா வாடா. ஏன்னா நான் கட்ட கருப்பா, குள்ளமா, நல்லா எப்ப பார்த்தாலும் தின்னுக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி குண்டா குண்டான்னு கூப்பிடுவாங்க. அதே நேரத்துல எங்க தெலுங்கு பேசக்கூடிய மாணாக்கர்கள், இதே கெடுப்பாடா அப்படின்னு கூப்பிடுவாங்க. சரி. அத்தோட அப்படியே நான் வளர வளர என் உறவினர்கள் வீடுக்கெல்லாம் போகும்போது, "டேய் பொம்மம்பட்டியா வாடா" அப்படின்னு கூப்பிடுவாங்க. "கருவாப்பையிலே வாடான்னு" கூப்பிடுவாங்க. சரிங்களா? அத்தோட என் தந்தை உறவினர்கள், "சோரக்காடா ராரா" அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் எங்களுடைய தூரத்து உறவினர்கள், "டேய் ரங்கே மனமுடா, குரவன மனமுடா, கல்யாணி கொடுக்கா" இப்படி எல்லாம் கூப்பிடுவாங்க. சரி. இதோட போகுதுன்னு கேட்டா, எனக்கு வயது வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய பேர வந்து என்ன இது சரியா இருக்கிற மாரி இல்லையேன்னு சொல்லிட்டு, குறிப்பா நான் நாளேடுகள்ல நகைச்சுவை எழுதி அனுப்பும்போது கூட, கலைவாணி பழனிசாமி மகேந்திரன்ற பேர்ல தான் எழுதி அனுப்புனேன். பரிசுகளும் வாங்கினேன். அப்படிங்கும்போது இந்த ஓவியங்கள வரைஞ்சதெல்லாம் கீழ பெயர்கள குறித்து கவனிப்பேன். அதுலலாம் சின்ன சின்னதா இருக்கும்போது என்னுடைய பேர நான் சுருக்கி எழுதிக்கலான்னு நான் பார்த்தேன். அப்ப கூட பார்த்தீங்கன்னா, மகேஷ்ன்ற ஓவியர் ஏற்கனவே வரைஞ்சுட்டு இருந்தாரு. மகேஷ். அதனால நான் மகேஷுன்னு குறிப்பிடலாம்னு நெனச்சேன். அப்புறம் மாகி. சரிங்களா? மகின்னு ஒரு ஓவியர் இருந்திருக்காரு. அப்புறம் மாகின்ன்ற பேர நான் எனக்குள்ள சூட்டிக்கிட்டு மனதளவுல. நான் சிறு சிறு ஓவியங்கள் வந்து மாகின்னு சொல்லி தான் இது பண்ணுவேன். அடுத்து இந்த மாரி வரும்போது, நான் ஓவியக் கல்லூரி படிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்ப சில ஓவியங்கள் வரையிற மாணாக்கர்கள் கையெழுத்திடும்போது கூட, மகேந்திரன்ற பேர வந்து விட விட வேறு சில பெயர்கள்ல நான் வந்து எனக்கு சூட்டி நான் அதுல வந்து கையெழுத்து போட கூட வழக்கமா வச்சிருந்தேன். குறிப்பா என்னுடைய மாணாக்கர்கள் வரைந்த ஓவியங்கள பத்திரிகைகளுக்கு அனுப்பும் பொழுது, ஆதிமலர், மண்ணுசாமி, கிறுக்குசாமி அப்படின்ற பெயர்கள்ல நானு அந்த சீல் செஞ்சு அதுல தான் நாங்க கையெழுத்து போட்டு அனுப்புறது உண்டு. அத்தோட நிறைய பெயர்கள வந்து எனக்கு வந்து விருப்பமான பெயர்களா மனசுல இன்றளவிலும் இருந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல 2014ல என்னுடைய நலம்பெயர்வி ஒருத்தர் வந்து, எப்ப பார்த்தாலும் நீ ஓவியம் வரைஞ்சுட்டே இருக்கிற, ஓவியத்த பத்தி பேசுற, ஓவியங்களோடயே இருக்கிறியாப்பா, நீ என்ன பெரிய ஓவியானந்தரா? ஆ? நான் வேணா உனக்கு உன்னை வந்து இன்று முதல் ஓவியானந்தர்ன்னு நான் வாழ்த்துறேன்ப்பான்னு சொல்லிட்டு, ஒரு சன்னியாசி. அந்த காலத்துல எம்.ஏ வரைக்கும் படிச்ச, 25 ஆண்டுகளுக்கு மேலாக கிறிஸ்துவ மிஷனரிகளில் ஃபீல்ட் ஆபீஸரா வேலை செஞ்ச அந்த நபர் வந்து, அவரு பெரம்பலூர் பகுதியை சார்ந்தவர். அவர் சென்னைக்கு வந்து தங்கி சில பொது விஷயங்கள் செய்யும்போது அப்ப நான் சந்திச்சேன். அவர் வந்து என்னுடைய செயல்பாடுகளை தொடர்ந்து கவனிச்சுட்டு, எனக்கு வந்து இன்று முதல் நீ ஓவியானந்தர் ஆவாய் என்று வாழ்த்துவாரு. சில நேரம் நகைச்சுவாக குறிப்பிட்டாலும், அவரு குறிப்பிட்ட ஒரு வாக்கியம் என்ன, எதிர்காலத்தில் இந்த பெயர் உனக்கு கண்டிப்பா நிலைக்கும். ஏனெனில் நீ வந்து பிறப்பால இந்து மதத்தில் பிறந்தாலும், நீ உன்னை வந்து எல்லா மதம், இனம், குழுக்கள் எல்லாத்தையும் கடந்து இந்த ஓவியக்கலையோடு வாழணும்னு முயற்சி பண்ற. அதனால நீ ஓவியானந்தர் ஆவாய்ன்னு சொல்லி என்னை வாழ்த்தினாரு. அது இன்றளவுல எனக்கு பெரிய அளவுல அது பயன்பாட்டுல ஓவியானந்தர் பெயர் தான் பெரிய அளவுல என் பயன்பாட்டுல இருக்கு. அந்த விதத்துல நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இத்தனை பெயர்கள் பட்டியலாகுது. சரிங்களா? அப்படிங்கும்போது நான் என்னுடைய கரி ஓவியங்கள்ல, தெருக்கள்ல வரையக்கூடிய, சாலை ஓரங்கள்ல வரையக்கூடிய ஓவியங்கள்ல எந்த பெயர் எழுதட்டும்னு நீங்க சொல்லுங்களேன்.